என்ன வேண்டும் என்று கேள். முதலாவது வரம், அயோத்தியின் அரியணையில் ராமனுக்கு பதிலாக பரதன் அமர வேண்டும். அயோத்தி மக்கள் பரதனை மட்டுமல்ல, எவரையும் அரசனாக ஏற்க மாட்டார்கள். என்னுடைய இரண்டாவது வரத்தையும் கேளு. 14 வருடம் இங்கிருந்து ராமன் வனத்திற்கு செல்ல வேண்டும். எதை மனதில் வைத்துக் கொண்டு அப்பா இவ்வளவு தவித்துக் கொண்டிருக்கிறார்? மீது உள்ள பாசத்தால் இதுவரை ரகுவம்சத்தில் எவரும் செய்யாத ஒரு காரியத்தை உன் தந்தை செய்ய துணிந்து விட்டார். தாங்கள் என்ன வரம் கேட்டீர்கள் அம்மா? என்னிடம் சொல்லுங்கள். உன் அப்பாவால் செய்ய முடியாததை நீ செய்து விடுவாயா? பெற்றவரின் வாக்குறுதியை நிறைவேற்றாதவன் பிள்ளை என்றே கூறிக்கொள்ள முடியாது. இந்த தர்ம பாதையில் நான் பயணிக்கவிருக்கிறேன். பெருமிதத்துடன் உங்கள் ராமனுக்கு அனுமதி கொடுத்து அனுப்புங்கள். எல்லாவற்றையும் பொறுத்துக் கொள்கிறாய் ராமா. இதற்கு உன்னையே தாழ்த்திக் கொள்கிறாய். என்னிடம் வரம் கேட்டு விடாதே. என்னால் எதையும் தர முடியாது. அதை கேட்கத்தான் வந்தேன். அனுமதி. என் கணவர் எங்கு இருக்கிறாரோ அங்குதான் நானும் இருப்பேன். அது அரண்மனையானாலும் வனமேயானாலும். என்னையும் உங்களோட அழைத்துச் செல்லுங்கள். உங்களை மன்றாடி கேட்டுக்கொண்டேன். நீயும் வந்துவிட்டால் அயோத்தியை யார் கவனித்துக் கொள்வது? அப்பாவை கவனித்துக் கொள்ள நீ ஒருவனையாக இருக்க முடியாது. நான் காட்டிற்கு செல்கிறேன். அவர்கள் இருவருக்கும் சேவை செய்வதற்கு. அவர்களோடு செல்ல முடிவெடுத்து விட்டேன். ஒருமலை, உன்னிடம் ஆலோசிக்காமல் நானே முடிவெடுத்து விட்டேன். ஆனால் அண்ணனை பொறுத்த வரையில் உன் அனுமதி இல்லாமல் வரக்கூடாது என்று கூறிவிட்டார். அதனால் இப்பொழுது உன்னுடைய அனுமதியை கேட்டு உங்களுடைய முடிவினை எதிர்த்து பேசும் பண்பை நான் இன்று வரையில் கற்றுக்கொள்ளவே இல்லை. உங்கள் கடமையை செய்ய புறப்படுகிறீர்கள். இதில் தவறு ஏதும் இல்லை. ஆனால் என்னுடைய கடமை உங்களுடைய விருப்பம் உங்கள் அண்ணனுக்கு சேவை புரிவது. அதுபோல் என் விருப்பம் என் கணவனுக்கு சேவை செய்வது. எல்லா சமயத்திலும் அவருக்கு துணையாக இருப்பது. இதை மட்டும் என்னிடமிருந்து பறித்து விடாதீர்கள். அண்ணனுக்கு சேவை செய்ய வனத்திற்கு செல்வது சரிதான். சீதை என்னுடைய அக்கா என்பதை மறந்துவிட்டீர்கள். அவர்களுக்கு சேவை செய்வதற்கு எனக்கு விருப்பம் இருக்காதா? உன்னுடைய எண்ணங்களுக்கு நான் மதிப்பளிக்கிறேன். உனக்கு நான் என்ன சொல்லி புரிய வைப்பேன்? வனத்திற்கு சென்ற பிறகு என்னுடைய பணி இரவு பகல் பாராமல் என் அண்ணனுக்கும் அன்னைக்கும் சேவை செய்வதுதான். அப்படி இருக்க நீயும் எங்களோடு அங்கு வந்தால் உன்னை காக்க வேண்டியதுதான் எல்லா கடமைகளையும் விட முதல் கடமையாக இருக்கும். உன்னுடைய பாசம், உன்னுடைய அன்பு என் லட்சியத்திற்கு தடையாக இருக்கும். அங்கு வனவாசத்தில் பகல் இரவு கண்விழிக்க வேண்டியிருக்கும். அண்ணன் அண்ணி இருவருக்கும் செய்யும் சேவையில் நான் என்னை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். அப்படி இருக்க நான் உன்னை எப்படி உங்களை என்னை விட்டு காட்டிற்கு செல்ல அனுமதிக்க மாட்டேன். நான் தங்களுடைய மனைவி. தங்களுடைய சுகத்திலும் துக்கத்திலும் எனக்கு பங்கு உள்ளது. இந்த ஊர்மிளா எங்க இருந்தாலும் என் மனம் என்றும் உங்களோடு தான் இருக்கும். தாங்கள் இங்கிருந்து சென்று விட்டால் என்னுடைய வாழ்க்கையில் இருளடைந்ததாகிவிடும். ஒளியை இழப்பதோடு இருளடைந்து போகும். என்னுடைய ஆசை எல்லாம் ஒன்றுதான். நான் எப்பொழுது கண்களித்திருந்தாலும் என் எதிரில் நீங்கள் இருக்க வேண்டும். என்ன கூறுகிறாய்? காட்டில் அவர்கள் இருவருக்கும் சேவை செய்யும் பொழுது என் நினைவையும் கடந்து ஒரு சோதனையை தாம் சந்திப்பீர்கள். அதன்
அதுதான் தூக்கம். அது என்றும் மனிதனின் கட்டுப்பாட்டில் இருப்பதல்ல. நீங்கள் ஒரு காரியம் செய்கிறீர்களா? உங்களுடைய 2 வேதனைகளையும் ஒன்றாகவே அயோத்தியில் விட்டுவிட்டு சென்று விடுங்கள். தாங்கள் இங்கு வரும் வரையில் உங்களுடைய தூக்கத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அவ்வாறு செய்தால்தான் நீங்கள் 14 ஆண்டுகள் தூக்கமின்றி கடமையை செய்ய முடியும். ஊர்மிளா, தியாகத்தின் மறு உருவம் எப்படி இருக்கும்?